போட்டித் தேர்வாளர்களுக்கு வணக்கம். பயாலஜில ஒரு கொஸ்டினுங்க. இப்ப பெரும்பாலும் போட்டித் தேர்வுகள்ல வினா கேட்கும் பொழுது அதை நல்லா தெளிவா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நல்லா பார்த்து ஏன்னா உள்ளுக்குள்ள மண்ணீரல், கல்லீரல் ஏதாவது ஒன்று எழுதிடக்கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் போட்டித் தேர்வுகள்ல. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய நிணநீரிய உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்ப நான் கேட்கறது மனித உடலில் மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டேன். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய நிணநீரிய உறுப்பு அப்படின்னு சொன்னா மண்ணீரல். இப்ப தைமஸ் மாதிரி அது ஒரு நிணநீரிய உறுப்பு. அதை நம்ம ஏற்கனவே இப்ப இது பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய உறுப்பு மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு சொன்னா உள்ளுறுப்புகள் நீங்க எழுதிடாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா தோல். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2.2 சதுர மீட்டர். இப்ப நம்ம உடம்புல தோலை கிழிச்சு இப்படி விரிச்சு வச்சோம்னா 2.2 சதுர மீட்டர் இருக்கும். ஆகையினால கேள்விகளை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவா படிச்சு பார்த்துட்டு இப்போ டவுட் கேட்டாங்க. அதனால இந்த வினாவை வந்துட்டு உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா தோல், மிகப்பெரிய நிணநீரிய உறுப்பு அப்படின்னு சொன்னா மண்ணீரல் அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.